ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை ஆராதனையிலே தேவனுடைய ஸ்தலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். போன வாரம் முழுவதுமாய் நம் தேவன் அவருடைய வார்த்தை கேட்டதுனால நம்மளை நடத்தி வந்தார். இந்த வாரம் முழுவதுமாய் அவர் நம்மளை நடத்தும்படியாக நமக்கு வேண்டிய அவருடைய வார்த்தையை தேவ மனுஷன் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே அநேக ஜனங்கள் தேவையில்லாத காரியங்களுக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனை எதனால வந்தது? கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தாங்கன்னா அது அந்த வேதனையிலிருந்து அவங்க விடுதலை ஆகலாம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய வேதத்தை வாசிக்கலாம். லூக்கா 7:12 வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த ஊருக்கு வராரு ஆண்டவர். இந்த ஊருக்கு வரும்போது அங்க ஒரு என்ன பார்க்கிறார் ஆண்டவர்? மரித்து போன ஒரு அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அதை பார்க்கிறார் ஆண்டவர். அவர் பார்க்கும்போது இடதோசம் வாசிப்போம். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊரின் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். அல்லேலூயா. அந்த விதவையானவள், அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவளுக்கு யாருமே இல்லை என்று. அந்த மகன் தான் அவனுக்கு எல்லாவற்றிலும் அவனை போஷிப்பதிலும் அவங்களை பார்ப்பதிலும் அந்த மகன் தான். அந்த மகன் மரித்து போகிறான். அந்த விதவியினுடைய இருதயமானது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு பாருங்க. அந்த வேதனையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் நமக்கு தெரியல. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு அன்பு, அதை தெரியாத நம்ம என்ன பண்றோம்? நம்ம விட்டு விலகி போகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாதபடி நம்ம முப்பத்தளவு நம்ம கடந்து போயிருக்கிறோம். ஆனாலும் அந்த விதவியினுடைய அழகு சத்தத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்து அந்த மகனுடைய ஜீவனை தரும்படியாக அந்த இடத்துக்கு அங்க வராரு. படிப்போம், அந்த வருஷம் படிப்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவளை பார்த்து என்ன பண்றாரு? மனம் உருகுறார் ஆண்டவர். மனதுருகி அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல என்று சொல்லி அழ வேண்டாம், நான் இருக்கிறேன் உனக்கு, நீ என்ன பண்ணக்கூடாது? அழவே கூடாது. நான் உன் மேலே எப்போதும் மன ஒழுக்கத்தோடு நான் உன்னை என்ன பண்றேன்? நோக்கி பார்த்து கொண்டு இருக்கேன். உன் கண்ணீரை துடைப்பதற்காக தான் நான் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்காக வந்தவர், நமக்காக பிறந்து நாம் செய்த பாவங்களை அவை எல்லாவற்றிலும் தனக்காக என்ன பண்ணாரு? சுமந்த சிலுவையிலே இந்த பாடுகளை எல்லாம் நமக்கு விடுதலை செய்து நம்ம சுமக்க வேண்டிய அந்த பாவத்தை அவர் சுமந்தார். நம்ம அடி வாங்க வேண்டியவைகளை அந்த அடியை அவர் என்ன பண்ணார்? அதை வாங்கி நம்மளை மீட்டெடுத்தார். ஏன்னா அன்புள்ள தெய்வம். அந்த விதவி மேலே போதும் ஒரு இறக்கம். அநேக ஜனங்கள் இங்க இருக்கலாம், குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. போறேன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போது அவன் முறுமுறுத்து இருப்பான். அவன் அப்பதான் கொஞ்சம் உறங்குறன்னு சொல்லுவான். சீக்கிரம் கிளம்பு தம்பின்னு சொன்னா அவன் கிளம்பவே மாட்டான். ஏன்னா பிசாசானவன் இந்த வாலிபர் வயதிலே அவன் எங்க போய் ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் வாழ்க்கையை அவன் செழுமையாக்கிக் கொள்வான் என்று சொல்லி பிசாசு அவனை முறுமுறுக்கிறபடியால் அவன் கூட இருந்து
சபைக்கு வர முடியாதபடி அவன் செய்கிறான். ஆனால் நாம் தாய் தகப்பனும் என்ன பண்ணோம், நம்ம தான் பிள்ளைகள் என்ன பண்ணோம், உற்சாகமா அவங்களை காலையில சொல்லி தேவனுடைய ஸ்தலத்துக்கு அவங்களை அழைத்து கொண்டு வரும். அன்பான சகோதரி சகோதரி, அவன் மரித்து போனான். ஆனா யாராவது ஒருவர் மரித்துட்டாங்கன்னா அவங்கள மீண்டுமாக என்ன பண்ண முடியாது, உயிர் தேர்ந்து வர முடியாது. அது ஒருவர் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் உருவாக்கினார். அவர் கரங்களினால் மண்ணினால் எடுத்து ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்துக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, அவர் சொந்த ஆவியை அவர் நாவினால் ஊதி நமக்கு ஜீவனை தந்திருக்கார். இருக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள். ஆனால் அந்த ஆவியானது, அந்த ஜீவனானது அவருக்குரியது. நிறைய பேருக்கு தெரியல. என்னப்பா வாழ்ற வரைக்கும் வாழலாம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு நம்ம மரித்து போகலான்னு அநேகர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த ஜீவன் தேவனுடையது. அந்த ஜீவனை நாம் நரகத்துக்கு கொண்டு போக கூடாது. அந்த ஜீவனை நாம் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஜீவனை மீண்டுமாய் நாம் மறித்து தேவன் ஸ்தலத்துக்கு நாம போனோம். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த விதவியை பார்த்து பயப்படாது, உன் மகன் மரித்து போல அவன் உயிரோடு இருக்கிறான். விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே அநேகருடைய இருதயம் தன் பிள்ளைகளை குறித்து வேதனைக்குள்ளே இருக்கிறது. அந்த வேதனையை போக்கும்படியான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவனை பற்றிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே தாய்மார்கள் என்ன பண்ணோம், அமர்ந்து செபிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 14. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்து அந்த பானை இருக்கிற அந்த பெட்டியை தொட்டார். ஆண்டவர் தொட்டு என்ன பண்றாரு, மரித்தவன் என்ன பண்றாரு, எழுப்புறார். ஆண்டவர், நீ எழுந்து, நீ ஜீவனோடு இருக்கிற, நீ மரித்து போல. ஏன்னா அங்க வந்தவர் யாரு, அந்த ஜீவனை கொடுத்த தேவாதி தேவன். அவர் மீண்டுமாய் அந்த ஜீவனை தந்தார். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிப்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அல்லேலூயா. அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அவர் சும்மா அந்த நிக்கல. அவனை மீண்டுமாய் அவனை ஜீவனை கொடுத்து அவனை மீண்டுமாய் என்ன பண்றாரு, அந்த தாயிடத்திலே அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். நீ அவனை மரித்து போன நினைச்சு அழுகுற இல்ல, அவன் ஜீவனோடு இருக்கிறான். அவர் காண்பித்தார். அதுக்கு அதை பார்ப்பதற்கான ஒரு காரணம் என்னன்னா, அந்த விதவி விசுவாசம். ஆண்டவர், தேவன் நமக்கு ஜீவனை தருவார், தேவன் இந்த காரியத்தை நன்மை செய்வார், தேவன் இந்த விஷயங்களிலே நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். தேவன் நமக்கு வியாதி இருக்குதா, அந்த வியாதியை டாக்டர் தான் போக்குவார். நிறைய பேர் நம்ம என்ன பண்றாங்க, நம்புறாங்க. அந்த டாக்டரை போய் பார்க்கலாம், அந்த டாக்டரை போய் பார்க்கலாம். அந்த டாக்டரையே உருவாக்குனவர் நம் தேவன். நம்ம என்ன பண்றோம், அவரிடத்துல போகாம மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டு உடனே அந்த சைடுல அங்க போயிடும். அங்க என்ன போய் கொஞ்ச நாள் தான் அவன் கொடுக்குற மாத்திரை மறந்து, அந்த ஒரு நாள் 2 நாள் அவனுக்கு என்ன பண்ணோம், சுகத்தை கொடுத்து மறாத என்ன பண்ண வராதனால அதே பாதை அதே வழி. ஆனால் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல நீங்க வைத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய எல்லா வேதனைகளையும் எல்லா பாடுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் உங்களுடைய இறக்கி உங்களுக்கு உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை தருவார். அன்பான சகோதரி சகோதரி, இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இந்த நாட்களிலே மரித்து போறார்கள். அவரோட காலையில் வந்துட்டு இருக்கோம், எந்த காலேஜில் சபையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நான் 2-3 போஸ்டர் பார்த்தேன். என்ன மீட்டிங் போஸ்டா? நாங்க மீட்டிங்கு கிடையாது. ஒரு 45 வயது உள்ள ஒரு வாலிப மகன் இறந்திருக்கிறான். அழகா இருக்கிறான், பிரகாசமான உடம்பு. ஏன் அவன் மறைத்தான்? தேவனை தேர்ந்து அவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பாதைகளை அவன் போறான். போய் என்ன பண்றான், பிசாசுடைய வழிகளை விழுந்து அவன் ஜீவனை பிசாசு கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி வந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற, அவருக்கு 54 வயது. பார்க்க அவர் சொல்ல முடியாது.
அவரை போன வாரம் தான் நான் இந்து காலேஜ் பகுதியிலே அவரை பார்த்தேன். அவர் செல்ஃப் சர்வீஸ் எல்லாம் போடுவார். அது கிறிஸ்தவர்களுக்குலாம் அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப ஆண்டவர் மேல ஒரு பயந்து, ஆனாலும் அந்த பயத்தை அவர் என்ன பண்ண ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார். ஆண்டவர் குடிப்பார், நல்ல குடி. நேற்றெல்லாம் நல்லா குடிச்சார். குடிச்சு என்ன பண்ணியிருக்காரு, படுத்திருக்கிறார். காலையில ஜீவன் இல்லை. அன்பான சகோதரி சகோதரி, நம் நைட்டில் உறங்குகிறோம், காலையில யாரும் எழுந்திருப்போம் என்று ஒரு நிச்சயமே வாழ்க்கையில கிடையாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மிருகத்தை போல நம்முடைய குணங்களை என்ன பண்றோம், மாற்றிக்கொள்கிறோம். இந்த உலகத்தை பார்க்கிறோம், இந்த உலகத்தினுடைய ஆசை பாசைகளை பணத்தினாலே செல்வத்தினாலே எல்லாம் வாழலாம் என்று நினைச்ச அநேக ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த பாதையில கடந்து போறாங்க. ஆனா அந்த பாதை ஒரு நாள் உனக்கு வெளிச்சம் உள்ள பாதையா இருக்காது. அது எப்போதும் அது இருளுள்ள பாதை தான். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் போது அவர் கொடுக்கிற அந்த வார்த்தை மூலமாய் அவர் காட்டுகிற பாதை எப்போதும் உனக்கு வெளிச்சமாய் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். வாலிப பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். இந்த இடத்துல கூட அநேக வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அதுல இருக்கிற ஒரு 100%ல ஒரு 25% தான் தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறார். வாலிப மகனும் சரி, மகளும் சரி. ஆனா மற்ற 75 வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாசுடைய பிடியிலே இருக்குது. அருமையான சகோதரி சகோதரி தாய்மார்களே, தேவனுடைய பிள்ளையை நீங்க உங்க கையில கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டும். இந்த வாலிப வயதுல ஒரு முறுமுறுப்பாங்க தான். நம்ம பேசுற வார்த்தையை அசட்ட பண்ணுவாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, கோயிலுக்கு போ, காலையில எழுந்துரு, ஜெபி, பைபிள் படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அருவருப்பா இருக்கும் அவனுக்கு நம்ம சொல்லுகிற வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க கூடாதுன்னு பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தேவனை தேட தேட அந்த கடினமான இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவார். நீங்க கவலைப்பட வேண்டியது. இங்க வந்திருக்கிற அநேக கிறிஸ்துமார்கள் தான் சொல்றேன். வயதான ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இருக்குமா இருக்கு. ஆனாலும் தேவனுடைய ஸ்தலத்துக்கு வரும்போது உன்னை ஆண்டவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் அந்த பாரத்தை இறக்கி ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த வாரம் முழுவதுமாய் உன்னை நடத்துவார். எதையே யோசிக்குமானா, பிள்ளை பார்க்கலையே, மதம் பார்க்கலையே, என் பேர பிள்ளை என்ன விசாரிக்கலையே, யாருமே பார்க்காது. உன்னை விசாரிக்கிறவர் தேவன் இருக்கிறார். உன்னை உருவாக்குனவர் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறார் ஆண்டவர். அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த விதவியானவள் தேவன் மேல எவ்வளவு ஒரு வைராக்கியம் வைத்ததுனாலதான் மரித்து போன பிள்ளை உடனாச்சு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். கொடுத்து விட்டுல கொண்டு போய் அவன் இடத்துல தாயார் இடத்துல சேரு, அவனுக்கு ஆகாரம் கொடு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்க. அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரே இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போல் நம்மளோடு இருக்கிறார். நம்ம சோர்ந்து போறோம், எதுக்கெத்தாலும் சோர்ந்து போறோம். பிசாசு சோர்வை உண்டுபடுத்துவான். நீ அவனுக்கு செவி சாய்க்க கூடாது. நீ அந்த நேரத்தில் எதிர்த்து நிற்கணும் பிசாசுக்கு. போ பிசாசு, என்னோட இருக்கிறவர் என் தேவன் இருக்கிறார், என்னை பலப்படுத்துவார், இந்த காரியத்தை எனக்காக செய்வார். ஆண்டவரே, விசுவாசத்தோட அந்த வார்த்தையை நீ சொல்லும் போது அந்த இடத்துல உனக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் அநேக ஜெயத்தை காண்டிருக்கிறேன். அன்பான சகோதரி சகோதரி, என்னுடைய வாழ்க்கையை நான் நினைச்சேன்னா ஒரு நேரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வயதுல, சின்ன வயதுல தேவையில்லாத சிறியது அதிகம் கொண்டு இருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒட்டேரி பகுதி தான். அநேக வாலிப மகனோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். ஆனா அந்த அப்பா சின்ன வயதிலேயே எனக்கு என்ன பண்ணாரு, தேவனுடைய வழியை காட்டினார். சண்டே கிளாஸ் கொண்டு போவார், ஆராதனைக்கு கொண்டு போவார். விருதாத்தட்டுல இருந்து வீடு வாங்கி நாங்க அங்க போகும்போது அங்கிருந்து எங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, புருஷாவத்துல இருக்கிற ஏசிஐ சபை சுந்தரையா அந்த சபைக்கு காலையில எங்களை என்ன பண்ணுவாரு, கையை பிடிச்சி எங்களை 3-4 பேரையும் அங்கிருந்து நடக்கும். ஏன்னா எங்க அப்பா அப்போ மில்ல ஒர்க் பண்ணவர் 1980. அந்த பில்லு வேலையை ரிசல்ட் பண்ணதுனால அவருக்கு அந்த நாட்கள் ரொம்ப கடினமான கஷ்டம்.
சாப்பாடு கூட கிடைக்காது எங்களுக்கு, ஒருவேளை சாப்பாடு தான். அன்பான சகோதரி சகோதரி, நான் சொல்வது எல்லாம் ஒன்றும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார். நான் பொய் சொல்ல, அவருடைய ஸ்தலத்துல நின்று சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, என் தேவன் அப்படியாப்பட்ட காரியங்கள் இருந்து என்னை மீட்டெடுத்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமான எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனாலும் நான் ஆண்டவரை வெறுத்து ஒரு சில நாட்களை நான் சர்ச்சுக்கு காலையில போவேன், சர்ச்சை முடிஞ்ச வெளியே வந்தனும் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட போயிடுவேன். நான் செய்த பாவம் அநேகம் அந்த பாவத்தை சொல்ல முடியாது, அப்படியாப்பட்ட பாவங்கள் எல்லாம் நான் செய்தேன். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தேன். என்னை பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்ல பையன் ஜோசப்பு, அவன் போறது தெரியாது வருது தெரியாது. ஆனா மௌனமா இருக்கிற பிள்ளைகளை நம்ம எப்போது இடம் போட்டுறோம், அமைதியான பிள்ளை நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. நம்ம நினைக்கிற ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு சும்மா விளையாட்ட ஒரு காரியம் செய்வான், அவனை பார்த்தா தருதலன்றோம், அவன் எல்லாத்திலும் கோபப்படுறான்றோம். ஆனா அவன் தான் உண்மை உள்ளவனாக இருப்பான். ஏன்னா அவனுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை உடனே அவன் கக்கிடுவான். அத்தை பாட்டலன்னா அவன் சாந்த உள்ளவனா இருப்பான். ஆனா நீங்க பாருங்க, அமைதியா இருப்பான் வீட்டுல, அவனை பார்த்த சொல்ல மாட்டான், வீட்லயே அடங்கிடும். அம்மா சொல்ற வார்த்தைக்கெல்லாம் தலையாட்டுவான், அப்பா சொல்ற வார்த்தைக்கு தலையாட்டுவான், ரொம்ப பேச மாட்டான் யாரிடமும். ஆனா அவன் செய்கிற காரியம் ஒண்ணு எப்படி இருக்கு தெரியுமா? மோசமா இருக்கும், உலகத்துக்கு தெரியாது. அது போல என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணேன், தீங்கான வாழ்க்கையில தேவையில்லாத இந்த குடிப்பழக்கத்தை கத்துக்கொண்டு நிறைய குடிப்பேன். அந்த பழக்கம் தான் போதாதுன்னு சொல்லிட்டு சின்னதர்களோடு சேர்ந்து தேவையில்லாத இந்த போதை பழக்கம் அந்த நாட்களிலே யாருக்குமே தெரியாது. என் குடும்பத்துல யாருமே அந்த பழக்கத்தெல்லாம் யாரும் பண்ணதே கிடையாது. என் அண்ணன் தம்பி கூட யாரும் பண்ணது கிடையாது, சொந்த பந்தம் யாரும் பண்ணது கிடையாது. நான் தான் அந்த வேலையை பண்ணேன். இந்த கல்ற தானா ஸ்ட்ரீட்ல இருக்கிற கல்றையில போய் காலையில வேலை வெட்டிக்கே போக மாட்டேன், போய் அங்க போய் அவங்களோடு சேர்ந்து அவன் கொடுக்குற அந்த சிகரெட்ல பிடிச்சு அந்த போதையை உண்டுபடுத்தி வந்து வீட்டில் ஆகாரம் போடுவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வரும், வேதனையான வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். அன்பான சகோதரி சகோதரி, இந்த உலகம் இப்படிதான் சந்தோஷம் தான் நினைச்சேன், இதுதான் வாழ்க்கை, நம்மளுக்கு மரணம் கிடையாது, நம்ம இப்படி ஒன்னா வாழலாம் இஷ்டத்துக்கு நினைச்சு என்னுடைய வாழ்க்கையை காலங்களையா கடந்து போச்சு. 34 வயதாச்சு, ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை விட்டு பார்த்தாரு. எவ்வளவு தொலைவுதான் நீ போவ, நீ போ, நான் உன்னை பிடிக்கிற பாருன்னு சொல்லி ஆண்டவர் அவர் எப்படி பிடிப்பார்னா சரிகிரத்தை தொடுவார். அன்பான சகோதரி சகோதரி சகோதரி, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒளிபரப்பு மூலமாய் உன் சரிகிற நல்லா இருக்குன்னு சொல்லி தீர்த்த வழியிலே நடக்கிற, ஆனா அந்த சரிகிரத்தை தான் ஆண்டவர் தொடுவார். பிசாசானவன் அழிப்பான் அதை, ஆனாலும் ஆண்டவர் ஜீவனை எடுக்காதபடி மீண்டுமாய் உடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுவாரு, அவர் உடைய பாதைக்கு வருவார், உன்னை தொடுவார். தொடும்போதுதான் நாமும் இந்த நாள்ல நீ நினைப்ப, ஆண்டவரை நான் அஷ்டாரு, நான் படுத்த படுக்கையாயிட்டு என்னோட சரீரம் அவ்வளவுதான் போல. அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. அன்பான சகோதரி சகோதரி, என்னுடைய லிவர் வீங்கி போச்சு, எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்படிப்பட்ட குடி, இப்படிப்பட்ட சிகரெட் குடிப்பேன், யாருக்குமே தெரியாது, பெட்டி பெட்டியா வாங்கி குடிப்பேன். நல்ல வருமானம் சம்பாதிச்சா போ, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் என் கையில இருக்க. அந்த நாட்களிலே 1000 ரூபாய் போதைக்காக செலவழிப்பேன். அன்பான சகோதரி சகோதரி, யாருக்குமே தெரியாது. என்னுடைய சம்பளம் குறைவுதான், நான் சம்பளத்தை வாங்க மாட்டேன் கம்பெனியில. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வருமானம், தீங்கான வருமானம். இந்த வருமானத்தை சம்பாதித்து தேவையில்லாத என்னுடைய சரீரத்தை நான் என்ன பண்ண, கெடுபடியாய் செய்தேன். அந்த லிவர் வீங்கி போய் நாட்டை ஓட்டுவாங்களா, சொந்த ஆட்டை வாங்கின கார் வேலையை விட்டுட்டு வந்து எதுக்கு ஒருத்தங்கிட்ட கை கட்டி வேலை செய்யணும் சொல்லி சொந்தமான ஒரு தொழிலை செய்யணும் வண்டியை புது வண்டி வாங்கி ஓட்டும் போதுதான் அநேகர் என்ன பார்த்திருப்பாங்க. நான் பண்ணாத பழக்கம் அல்ல, நான் செய்யாத தீங்கான காரியம் ஒண்ணு கூட கிடையாது உலகத்துல. எல்லா காரியத்தையும் நான் செய்தேன். அருவருப்பா இருந்தேன் தேவனுக்கு, பிசாசுடைய பிடியில இருந்த ஆண்டவர் என்னை தொட்டார். அந்த மரண ஒரு பள்ளத்தாக்கு எனக்கு கொடுத்தார். இரவு 6 மணி ஆனா போது எனக்கு ஒரு பயம் வந்துடும், தூங்கும் போது அப்படியே ஹார்ட் அடிக்கும். அன்பான சகோதரனே சகோதரியே, நான் சொல்வது வார்த்தை பொய்யல்ல, நிஜமான வாழ்க்கையில நான் பட்ட பாடுதான் இன்னைக்கு தேவ ஸ்தலத்தில் சொல்றேன். அநேக தேவையில்லாத பழக்கத்திலே போய் வேதனைப்பட்டு வயதை வேஸ்ட் ஆக்கி சரீரத்தை துன்புறுத்தி ஜீவனை அநேகர் விட்டுறாங்க. இப்படியாப்பட்ட அந்த பழக்கத்தில் இருக்கிற என் சகோதரர் நீங்களாம்
நான் பட்ட அந்த இன்பத்தை நீங்க படணும் தான் நான் இப்ப பேசுறேன். இந்த வார்த்தை உங்க இருதயத்தை தொட்டுச்சுன்னா உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்பான சகோதரனே, அந்த கெட்ட பழக்கம், அந்த கெஞ்ச அடிக்கிற பழக்கம் நல்லா பசிக்கும். 2 தட்டு சாப்பாடு சாப்பிடுவேன், அப்போ கூட அதுதான் பண்ணும், பசி போகாது. ஒரு 4 ஹவர் 5 ஹவர் இருக்கும் அந்த போதை பழக்கம், மறுபடியும் அது இறங்கிடும், மறுபடியும் தேடுவேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உள்ள போய் அந்த புகை போய் சேர்ந்து அது என்ன ஆகி போச்சு, லிவர் பாதிக்கும்படியாய் மாறி போச்சு. டாக்டர்லாம் அலைஞ்ச, எங்காவது எனக்கு நல்ல ஒரு வைத்தியர் எனக்கு கிடைப்பாரா, என்னுடைய சரீரத்தை சுகப்படுத்தும்படியாக ஜீவிக்க வேண்டுமே. எனக்கு பிள்ளைகள் 2 இருக்குது, பொண்ணு மேல ரொம்ப பாசம், பிள்ளைகள் மேல பாசம். அப்ப யோசிப்பேன், 2 பிள்ளைகள் இருக்குது, என்ன பண்றது, இவங்களை வளர்க்கணுமே. வயசு 34 ஆகி போச்சு, நம்ம கடந்து போயிட்டா இதனுடைய வாழ்க்கை எப்படி. நான் யோசிப்பேன், பொண்ணு சொல்லும், அப்பா பிடிக்காதப்பா, நீ இல்லைன்னா நாங்க எப்படிப்பான்னு ஒரு நாள் கேட்டு யோசித்தா. ஆனாலும் அந்த யோசனை கேட்டு கூட இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு மீண்டுமாய் அந்த காரியங்களை செய்த ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிருச்சு. நான் எவ்வளோ உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீ மீண்டும் மீண்டுமாய் இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறியே. நீ நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு நல்ல மனுஷனாச்சு. தேவன் சின்ன வயதிலே நான் உனக்கு இவ்வளவு வார்த்தைகளை கற்பிச்சேனே, இதையெல்லாம் நீ கேட்டு மீண்டும் மீண்டுமாய் நீ போய் பிசாசுடைய வழியில போறேன்னு சொல்லி ஆண்டவர் கோபப்பட்டு எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்கினார். அந்த வாழ்க்கை வேண்டாம். அன்பான சகோதரி சகோதரிய, மரண வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் பட்ட 2 மாதம் 5 மணி ஆகி போச்சுன்னா எனக்கு கண்ணு மூடும். 5 மணி ஆனாலுமே எனக்கு ஒரு பயம் வந்துடும், இருட்டு பயம். ஐயோ இருட்டாயிடுமே, எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க. நம்ம தூங்கும் போது நமக்கு தூக்கம் வராது, மாரடைக்கிற மாதிரி இருக்குமே. நம்ம எழுந்து உட்கார வேண்டியது 3 மணி வரைக்கும். அன்பான தேவ பிள்ளையே, இந்த 3 மணி நேரம் நான் விடிய காலை வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. கண்ண முன்னா அடைக்கும், ஏச்சு உட்காருவேன். வீட்டுல எல்லாம் பார்ப்பாங்கன்னா திடீர்னு ஏச்சு உட்கார்ந்துக்கிறீங்க. என்னால தாங்க முடியல வேதனை. யாரிடத்துல போய் சொல்வது, சொன்னால் நம்ம கேவலமா பேசுவாங்களே. ஆண்டவரிடத்துல நீ இரவு ஆண்டவரிடத்துல அழுத, எசப்பா உடைய சரீரத்தை நான் உன் கருத்துல ஒப்படைக்கிற ராஜா, நான் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களை மன்னிங்கப்பா. நான் உனக்கு எவ்வளோ பாவங்களை நான் செய்த ஆண்டவரே, என்னை எத்தனையோ வாட்டி நீ மன்னிச்சிங்க, ஆனாலும் நான் அதை கேட்கலையே ராஜா. இந்த ஒரு செய்யா என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அந்த 12 மணி இரவுல தேவனிடத்துல முழங்கால் போட்டு நான் ஜெபித்தேன். எனக்கு ஜீவனை தாங்க, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே. இனி இந்த மாதிரி தவறான காரியங்களை நான் ஈடுபட மாட்டேன். இப்படிப்பட்ட நண்பர்களோடு நான் சிநேகம் வைத்துக் கொள்ள மாட்டேன். எனக்கு எல்லாம் நீதான் ஆண்டவரே. என் ஜீவன் இருக்கும் மட்டும் இந்த உலகத்தில் நான் எவ்வளவு நாள் வாழ்கிறேனோ இந்த நாள் முழுவதுமாய் உமக்கு நான் வாழ்வேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஆண்டவரத்தில் அன்னைக்கு நான் சில பேர் சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணணும். சத்தியம் ஆண்டவரோடு நான் உறவு கொண்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. என்ன நேசிக்கிறியே, எனக்கு ஜீவனை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஜீவனை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் அழுது கேட்கும் போது என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நேராய் வந்து உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஊழியக்காரர் மூலமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உலகத்தில் இருக்கிற நல்ல மனிதர்கள் மூலமாய் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்தார். இந்த காலையில் 10 மணிக்கு நான் கடந்து போற ரகதிஷ்ட வராங்க ஒரு தாய்மார், வயதான ஒரு தாய், ஒரு 75 வயது இருக்கும், நல்ல மூத்தவங்க, உலகத்தை வாழ்ந்தவங்க, எல்லாத்தையும் கஷ்ட நஷ்டத்தை அறிந்தவங்க. அவங்க என்ன கை பார்த்தோன்னே ஏறினாங்க, அம்மா உட்காருங்க என்ன அப்படின்னா என்ன ஒரே வார்த்தை கேட்டாங்க, தம்பி உன் முகம் எப்படி இருக்குது, ஏன் உனக்கு ஒரு சோகமான முகம் இருக்குது, உனக்கு என்ன சரீரத்தில் உனக்கு அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளவு ஒரு அற்புதம் செய்த தெய்வம் பாருங்க எனக்கு என் வாழ்க்கையில. ஏங்க அவரை போல இந்த உலகத்துல யாராலுமே முடியாதுங்க. சும்மா 2 நாளைக்கு நமக்கு அன்பா இருப்பான், 2 நாளைக்கு பேசுவான், 2 நாளைக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பான், 2 நாளைக்கு சிநேகம் நம்மோட இருக்கும். பாக்கெட்ல ஒரு 10 பைசா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, உன்னை கிட்ட கூட உன்னுடைய பேச்சை எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் பேச்சை எடுத்தா அவனுக்கு உனக்கு செலவழிக்கணும், அதனால உன்னை கிட்டே வைத்துக் கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட இந்த உலகம் இது. இந்த உலகம் நம்மளை எப்பவுமே ஏற்றிதான் பார்க்கும். நம்மளை எப்படியே பார்த்த பார்வையே
நமக்கு ஒரு கோபத்தை வர போல இருக்கும். அப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழணும். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனம் உண்மையானது. இந்த வேத வசனம் தான் என்ன மாத்துச்சு. என் தாப்பனார் என்ன மாத்தல, என் தாயார் என்ன மாத்தல. ஏன்னா என் தாயாரின் செபம் என்னை குறித்து எப்போது என் தாயார் வேதனைப்படுவாங்க. அவன் முரடனா இருக்கிறானே, அவன்கிட்ட பேச முடியலையே, அவன் எப்ப பார்த்தாலும் அடிக்க ஓடியாடுறானே, யாருன்னா சொன்னா அவனை அடிக்கிறானே, இவங்கிட்ட எப்படி போய் நான் சொல்றது ஆண்டவரை பத்தி, இவன் பாவத்தை விட்டு வாப்பா நான் சொல்ல முடியலையே. வேதனைப்பட்டாங்க எங்க அம்மா. அவ்வளோ நாட்கள் கண்ணீரிட்டு ஜெபிச்சாங்க. அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டார். தாயுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதான் பாருங்க, இந்த வசனம் கூட நம்ம பார்த்தோம். ஒரு விதவி, ஒரு தாயார் அந்த பிள்ளைக்காக அழுதா தேவனிடத்தில். தேவன் மனம் உருகினார். அதுபோலதான் என் தாய் எனக்காக தேவனிடத்திலே அழுது என்னை ரட்சிக்கும்படியாக, என் ஜீவன் பிசாசிடத்தில் போகாதபடி எனக்காக எத்தனையோ நாட்கள் கண்ணீரிட்டு அவங்க அழுது உண்டு. தெரியாது, என்கிட்ட பேச வரமாட்டாங்க யாரும். ஒரு நான் கோவப்படுவேன், அடிப்பேன், எல்லாரையும் அடிப்பேன். ஆனாலும் எனக்கு ஒரு குணம், பசினா யார் இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஆதாரத்தை கொடுத்துருவேன். அதே மாதிரி என் நண்பர்களை யாரும் அடித்தாங்கன்னா நான் விட்டே போக மாட்டேன். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எத்தனையோ பேர் நான் மாதிரி காப்பாற்றிருக்கேன். ஏன் அதை நான் பெருமையா சொல்லல, எனக்கு கொடுத்த அந்த இருதயம் ஆண்டவர் இரக்கத்தின் இதயத்தை கொடுத்தார். கோபத்தினுடைய சுபாவத்தை பிசாசு கொண்டு வந்தான் என் வாழ்க்கையில. யார் சொன்னாலும் கேட்பதே இல்லை, தலையாட்டிப்பேன். பாருங்க, அந்த தாயினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ரேவதி ஸ்டோர்ல நமாவை கொண்டு போய் அந்த இறக்கத்தீர்ல உண்மைன்னு சொல்லி அந்த தாயார் சொல்லும்போது என் முகத்தை பார்த்து, எப்பா நீ வேதனை உள்ளவனா இருக்கிறியே, உனக்கு என்ன வியாதி, நீ அன்பாய் நேசிக்கிறியே, என்ன நீ கூப்பிடும் போது ஒரு தாய் போல என்ன கூப்பிட்ட, காசு எவ்வளவுன்னு கேட்டேன், வேண்டாமான்னு சொன்னியே, உன் இருதயம் நல்ல இருதயப்பா, உன் முகம் எப்படி இருக்குது கேட்டேன். விசாரிச்சாங்க. இன்னைக்கு விசாரித்து தேவன் செய்த அனுப்பும் என் தாயாருடைய ஜெபத்தை கேட்டு என்னை ஆண்டவர் தொட்டு ஒரு வியாதியை கொடுத்து என்னை அதிலிருந்து மீட்டெடுத்தார் ஆண்டவர். நான் போய் அவங்க சொன்ன ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். அங்க போனா ஒரு பயங்கரமான ஒரு சாய்பாபாவுடைய பக்தர். அன்பான சகோதரி சகோதரி, உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள். யாரும் தேவன் வெறுப்பதே இல்லை. யாரை நேசித்தாலும் சரி, ஆனால் அவர் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல நான் போகும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நபி இந்த டாக்டர்கிட்ட போய் பாரு, ஆனா 2 மணி ஆகும், 2 மணி ஆகும் நீ போய் பார்க்கணும்னா. அவர்கிட்ட 100 பேர் உட்காந்து இருப்பாங்க. நான் சொன்ன, அம்மா நான் போறேன். என் தேவனை அப்பதான் நினைச்சு கொண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். இந்த தாயார் மூலமா என் ஜீவனை மீட்டெடுக்கும்படியாய், என் ஜீவனை மீண்டுமா என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் அந்த நேரத்தில் ஆண்டவரை கொண்டு போய் விசுவாசித்த ஆண்டவர். அப்பா ஜெபத்தை நீங்க கேட்டீங்களே, நான் எவ்வளவு டாக்டர் போனேன், இந்த இடத்துல இருக்கிற எல்லா டாக்டரும் பார்ப்பேன். எவ்வளவு ஒரு பாய் கூட இருந்தார் எங்க பட்டாளத்துல, இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இறந்துட்டார் அந்த பாய். அருமையான ஒரு மனிதர். அவர் முஸ்லிம் கிடையாது. அவர் நம்மளை போல ஒரு ரத்தம், எல்லாம் ஒரே ரத்தத்தினால தேவன் உருவாக்கின ஒரு மனிதர். அவர் எனக்கு அநேக நாட்களில் எனக்கு பார்த்திருக்கிறார். நான் சோகமே கூட சொல்லுவார், நீ கவலைப்படாத தம்பி, உனக்கு சுகமாயிடும், நல்லா இருக்கார். அவருடைய வாயில தேவனுடைய வார்த்தையை உச்சரித்தார். ஆனாலும் ஆண்டவர் கைவிடல. சகோதரியே சகோதரனே, என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் கரு ஆகாத முன்னே ஆண்டவர் என்ன இந்த ஜோசப்பை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவரை தெரிந்து கொண்டார். நீ எனக்கு வேணும், என்னுடைய வார்த்தையை நீ போய் சொல்லுவ அநேகர்களுக்கு, உன் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் சுகமாவார்கள், அநேகருடைய வாழ்க்கையை நீ மாற்றுவ, என்னுடைய நாமத்தை சொல்லி என்று ஆண்டவர் அன்னைக்கு என் தாயின் வயிற்றிலே என்னை தெரிந்து கொண்டதனாலே என் தேவன் எனக்கு மீண்டுமாய் ஒரு எனக்கு ஜீவனை தந்து அந்த டாக்டர் கிட்ட மீண்டுமாய் நான் போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், அபி நீ உட்கார், நீ 2 நாள் தூங்கணும். தூங்கி பல நாட்கள் ஆகிட்டு என் கையை பார்த்து சொல்லிட்டார், உனக்கு தூக்கமே இல்லை, உன்னுடைய சரீரத்துல எல்லாம் ஒரு மாதிரி பாதித்திருக்கு, நீ நித்திரை 2 நாட்கள் ஆகும் சொல்லி எனக்கு தூங்கும்படியாக 2 நாள் எனக்கு மாத்திரை கொடுத்தார். அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டு வந்து நான் சோத்திரம் சொல்லி, ஆண்டவரே என் பாவத்திலாம் மீண்டும் ஒரு செய்யா என்ன மன்னிங்கப்பா. நான் யாரிடமே சொல்ல மாட்டேன், தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடத்தில் நான் ரொம்ப ரொம்ப உண்மையோடு பாராட்டினாங்க.
நான் பார்க்கதான் வெளியே கோபமா பேசுவேன். ஏலியா சிரிப்பா அந்த நாட்களில ஒரு வயதானவர்களை பார்த்தா நான் கிண்டல் செய்வேன். ஆனா எனக்கு பாரம் வரும்போது நான் தனிப்பட்ட முறையில நான் எங்காவது போய் ஆண்டவரிடத்துல நான் அழுது ஜெபிப்பேன். அப்ப நான் அழுது ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு நீ ஜீவனை தந்திருக்கிற, என்னுடைய பாவத்தெல்லாம் நீ மன்னித்திருக்கிறப்பா, அதனாலதான் எனக்கு ஒரு நல்ல மனிதரை காட்டி மீண்டுமா என் ஜீவனை வரும்படியாக என் சரிகிற பலன் அடையும்படியாக நீர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறேன். இது மனுஷன் செய்த மாத்திரம் நினைக்கிறப்பா, உங்களுடைய ரத்தமாய் நினைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இரவுல இந்த மாத்திரையை நான் வாய்க்குள்ளே போடும்போது ஸ்தோத்திரம் சொல்லி போட்ட அன்பான சகோதரனே சகோதரி, நான் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணேன், நன்றாக தூங்கினேன். அல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஜீவனை தந்தார். இன்னைக்கு நான் ஏன் கத்துறேன் தெரியுமா? நான் நல்ல சம்பாதனை எனக்கு ஆண்டவர் எல்லாம் வருமானத்தை கொடுக்கிறார். இந்த நாட்களில் நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்துட்டு நான் வீட்டுல கிடக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கு ரெஸ்ட் ஓய்வு கிடையாது. நான் மரிக்கிற வரைக்கும் தேவனுக்காக நான் ஓடினே இருக்கிறேன்னு சொல்லி நான் என்னுடைய காலங்களை நான் கடந்து போயிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்தேன், அயன் பண்ண பேண்ட் ஷர்ட்டை போட்டு எல்லாத்தையும் என் ஒய்ஃபை கூப்பிட்டு நேரம் பைக் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த காலேஜ்ல போறேன். பனி, பயங்கரமான பனி. 1 மணி நேரம் நான் வண்டி ஓட்டு போனேன். காலையில வெறும் ஒயர் ஒண்ணும் கிடையாது, பச்சை தண்ணி கிடையாது. அங்க போய் ஆண்டவருடைய ஸ்தலத்தை சீர்படுத்தி அங்க ஒரு ஆராதனை நடத்திட்டு அங்கிருந்து ஒரு தண்ணி கூட குடிக்காம ஜோமட்டி இங்கே ஞாபகம், இந்த ஸ்தலத்துக்கு ஆண்டவர் வந்திருப்பாரு, இந்த ஸ்தலத்துல அவர் இருப்பாரு, நம்ம சீக்கிரம் நேரத்தை வேஸ்ட் படுத்த கூடாதுன்னு சொல்லி நாங்க இருந்து அந்த பைக்கை ஓட்டிட்டு வர அந்த கை வலி தாங்க முடியல, இடுக்குது. பசி ஒரு பக்கம், தண்ணீர் இல்ல. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எனக்கு பலம் கொடுங்கப்பா, நான் அங்க போய் எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியல, நீர் என்ன பலப்படுத்துங்க ராஜா, என்ன மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் ஒன்றுமல்லாத ஒரு மனிதன் அப்பா, உம்முடைய வார்த்தை எனக்கு பெரிதானது அப்பா, உம்முடைய வார்த்தை என்னை நடத்தும், உம்முடைய வார்த்தை இந்த சபையை அநேகருக்கு ஒரு நல்ல ஒரு சபையா இருக்கும் அப்பா. நான் விசுவாசித்த ஆண்டவர் என்ன கொண்டு வந்தாருங்க. இங்க வந்தோம் கொஞ்ச நாள் ஆண்டவரே நாமத்தை உச்சரித்த ஆண்டவர் எனக்கு பலம் கொடுத்தார். அன்பான சகோதரியே சகோதரியே, அந்த விதவினுடைய இந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்த்து இந்த மகனுக்கு ஜீவனை தந்தார். அது போல உங்களுடைய வாழ்க்கையில அநேகருக்கு இருக்கிறீங்க, அநேக குடும்பங்கள் இருக்குது, பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளை யாரும் மதிக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா நல்ல பிள்ளைங்க எல்லாம் அன்பான பிள்ளைங்க, எல்லா தேவனுடைய பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க செய்யல பாவம், பிசாசானவன் இந்த வயது உள்ள இருக்கிற பிள்ளைகள் மேல் இருதயத்துக்குள்ளே புகுந்து அவருடைய குணத்தை எல்லாம் மாற்றி அவருடைய தாயாரு தகப்பனாருக்கு ஒரு விரோதத்தை உருவாக்கி தீங்கான பாதைகளை போய் என்ன பண்றாங்க, அவருடைய சரீரத்தை அழித்துக் கொள்றாங்க. அன்பான சகோதரே சகோதரியே, உன் பிள்ளைய வெறுக்காத, உன்னால வெறுக்காத, உன் பிள்ளைய நேசி, உன் பிள்ளைகிட்ட அன்பா பேசு. அவனுக்காக நீ முறையிட வேண்டிய இடம் தேவனிடத்தில், வேற எங்கேயும் சொல்லாத, அக்கம் பக்கம் கிட்ட சொல்லாத, என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை இந்த மாதிரி பேசுறான், அடிக்க வரான், திட்ட வரான், என் ஒழுக்கம் இல்லாத பிள்ளையா இருக்கான்னு சொல்லாத, தேவனிடத்தில் அழுவு. என்னப்பா என் பிள்ளைய நீ கொடுத்தியே, இந்த பிள்ளைய நீ ரட்சியும், இந்த பிள்ளைய ஒரு நல்ல பிள்ளையா என் குடும்பத்துக்கு அவன் ஒரு தூணாய் நிறுத்த மாட்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் நீங்க வைராக்கியமாக ஜெபிச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மாறுவாங்க. என் வாழ்க்கையில நான் மாறினாங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, நான் மாறினேன். அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள காரியங்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் தேவன் அன்னைக்கு அந்த இரவு ஒரு ரத்தத்தின் மூலமாய் இந்த மாத்திரை கொடுத்தார். அதை உணர்ந்த வைத்து சாப்பிட்ட நன்றாக தூங்கின 2 நாள் பட்டு போன கண்டுபிடிச்சார். ஆண்டவர் பாருங்க, அந்த வைத்தியருக்கு கண்டு நல்ல யோசனை கொடுத்து என்ன பண்ணாரு, நீ இந்த ப்ராப்ளம் தான், நீ பயப்படாத, நீ மறிக்க மாட்ட, ஆனா இது ஆபரேஷன் பண்ணணும், உன்னால அந்த அளவுக்கு காசு கிடையாது, தெரியும், நான் வண்டி ஓட்டுறேன், காக்கி சட்டை காக்கி பேண்ட்ல உட்காந்துருக்கேன், என்கிட்ட என்ன பணம் இருக்கும், அந்த நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் நான் எங்கிருந்து போக முடியும், யார் எனக்கு உதவி செய்வாங்க, உதவி செய்ய யாருமே இல்லை. என்னை பார்த்தா பொறாமப்படுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க உலகத்துல. நான் சின்ன வயதுல இருந்து இந்நாள் வரைக்கும் வயது 52 வயது ஆகுது. 52 வயதுல வாலிப பிள்ளை போல இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தந்திருக்கிறார். 18 வயசு பையன் செய்யற வேலையை நான் செய்வேன். அவனால அந்த கல்லை தூக்க முடியாது, நான் தூக்குவேன். என் தேவன் எனக்கு கொடுத்த அந்த பலன் நான் ஓட்டுவேன், வாகனங்களை ஓட்டுவேன், நடப்பேன், ஓய்வில்லாதபடி ஓடுவேன். ஒரு நாள் சரி நான் சொந்து போனதே இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியே,
ஏன்னா நான் காலையில 4 மணி எழுந்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு பலனை தாங்கப்பா, என் வாழ்க்கையும் கருத்தில் ஒப்படுகிற ராஜா, இந்த நாள் முழுவதுமா என்னை நடத்துங்க, என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, என் கை பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நான் யாரிடத்துல போய் கையேற்ற கூடாதப்பா, நான் 4 பேருக்கு கொடுக்கணும் ராஜா. நான் பசியா இருக்க கூடாது, என் வயிறு காலியா இருக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவரே என் வயிறு நிறையணும், நம்ம மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும்ப்பா. நான் பார்க்கறவங்களாம் பசியா இருக்க கூடாது. எனக்கு அதான் யாரா இருந்தாலும் சரி, ரோட்ல போயிட்டு இருப்பேன், அவன் யாரா இருக்கு, அவன் கெட்டவனா இருக்கு, துஷ்டனா இருக்கு, பிடிக்காதனா இருக்கு, பசி நான் பார்க்கவே மாட்டேன். அந்த இடத்துல நிற்பேன், அவனுக்காக ஓடுவேன், எங்கனா திருந்து பார்ப்பேன், எங்கனா சாப்பாடு வைக்கிறாங்களா, ஒரு பொட்டலத்தில் தண்ணியை வாங்கி வந்து அவன் கையில கொடுத்து கொஞ்ச நேரம் அவனோட உட்காந்து அவன் சாப்பிட்ட பிறகு, இப்ப தம்பி எங்கிருந்து வர, ஏன் இந்த உனக்கு பசி, ஐயா இந்த மாதிரியா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை நடத்துவார், சோர்ந்து போவாது, வாழ்க்கையில சோர்ந்து விட்டுறாது, உன் தைரியத்தை விட்டுறாது, எது வந்தாலும் நான் செய்ய முடியும் என்று சொல்லி மனதில் எப்போதும் உனக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு நான் கடந்து போவேன். இப்படிதான் என் வாழ்க்கையை நான் நடத்தேன். அன்பான சகோதரனே சகோதரியே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை அப்ப அந்த நாட்களிலே எனக்கு என்னாச்சு, சுகத்தை கொடுத்தாரு. என்ன அறியாத ஒரு பலன் என் சரீரத்துல. நைட்டு வந்தா போதும், ஒரு 3 மணி நானா யோசிப்பேன், ஆஹா இன்னைக்கு 6 மணி ஆகி போச்சு, போய் படுக்க போறோம், படுப்பேன், ஜோர் போட்டு நல்லா தூக்கம். யோசனை, ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இனி அவருக்காக நம்ம வாழணும், அவருடைய பிள்ளைகளுக்காக நம்ம போய் போதிக்கணும், அநேகரை விசாரிக்கணும், வயதானவர்களை நேசிக்கணும், அவங்களுக்கு பசிக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். நம்ம கையில ஒரு 10 ரூபாய் இருக்கிற, ஒரு 5 ரூபாய் கையில கொடுக்கணும். இந்த உலகத்துக்கு தேவையான காசு நம்ம ஆண்டவர் கொடுத்தா நம்ம சேர்த்து வச்சுக்க கூடாது. இனிமேல் அன்பான சகோதரனே சகோதரியே, என் பையன் பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருந்ததுன்னா அது 1 ரூபாய் தான் இருக்கும், நான் செலவழிச்சிருவேன். எனக்குன்னு 1 ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு ஆபீசர் இருக்கார், பேங்க்ல ஒர்க் பண்றவர், அவர் என்ன போது கூடுவார், வெளியூருக்கு எங்கன்னா போனா அப்ப சொல்லுவார், ஐ சார் நீ என்னடா நீ இப்படி இருக்கிற, ஒரு 10 ரூபாய் நீ எடுத்து வச்சுக்க மாட்டேன், வயசாயிடுச்சுடா அவனுக்கு, எதனா உடம்பு சரியில்லைன்னா அவனை யாரா பார்த்துருங்க. நான் சொல்லுவேன், அண்ணா எனக்கு என் ஆண்டவர் இருக்காருண்ணா. என்னடா அப்படி சொல்ற? ஆமா ஆண்டவர் இருக்காரு எனக்கு. ஏன்னா இந்த வயதுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு 52 வயதுல எனக்கு வியாதி இல்லாத வச்சிருக்கிறாரு, சுகம் கொடுத்திருக்கிறாரு, சுகர் இல்ல, பிரஷர் இல்லையே, நல்ல ஆகாரம் சாப்பிடுறேன், கறி நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், நல்லா ஓடுறேன், பலனோடு இருக்கிறேன். என் தேவனை 52 வருஷங்களை என்னை நடத்தின தேவன் இன்னும் இருக்கிற காலங்களில் என்னை நடத்தாத போயிடுவாரா? என் நம்பிக்கை இருக்குதுண்ணா. எனக்கு பணத்து மேல் நம்பிக்கை கிடையாது. பணம் இன்னைக்கு இருக்குனாலே என் கடத்தை விட்டு வேற கரத்துக்கு போயிடும். ஆனா என்னுடைய நம்பிக்கை என் தேவனுடைய கரம் எப்போதும், இந்த கரம் அந்த கரத்துக்குள்ளே என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். நான் சொல்லுவேன் உண்மையிலடா ரொம்ப விசுவாசம் ஆண்டவர், ரொம்ப விசுவாசம். நம்ம பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா, என்கிட்ட லட்சமான பணம் இருக்குது, நான் பேங்க்ல வேலை செஞ்ச தங்கங்க நிறைய இருக்குடா, ஆனா எனக்கு சமாதானம் இல்லையடா, சமாதானம் இல்லை. எனக்கு பணம் எல்லாம், வீடு ஏசி, நான் போற இடம், வேலை செய்யற இடம் கார் ஏசி, வீடு ஏசி, நான் போற இடம் ஹோட்டலாம் ஏசி, நல்ல ஆகாரம் சாப்பிடுறேன், மனதில் நிம்மதி இல்லடா. ஆனா உன்னை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குதுன்னு என்னை பார்த்து அநேக நாட்கள் அவர் பொறாமப்பட்ட போல எனக்கு சொல்லியிருக்கிறார். நான் அப்பதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை வைத்திருக்கிறே, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பார்வையிலே என்னை எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் நீ வைத்திருக்கிறேன், உனக்கு நன்றி ராஜா. நான் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவர் சொல்ல மாட்டேன். அன்பான சகோதரனே சகோதரியே, நான் தாய் தகப்பனை அதிகமா நான் அப்பான்னு கூட்டது கிடையாது. நான் 19 வயதிலே வீட்டை விட்டு கடந்து வந்தவன், 52 வயதாவது எல்லாம் என்னை விட்டு கடந்து போனாங்க தாய் தகப்பனும். நான் அம்மாவுடைய அப்பாவுடைய 19 வயதான் இருந்தேன். தனி மனுஷனா வந்தேன். 2 பேண்ட் 2 ஷர்ட் எடுத்து கொண்டு வந்த, பேக்ல போட்டு பையில போட்டு வந்தேன். 1991 வருஷத்துல வெளியே வந்தேன். இன்னைக்கு 2024 வருஷம் ஆகிறது, 31 வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் என் தேவன் என்னை அவர் மேல் வைத்த நன்பினால் என்னை நடத்துகிறார். இந்த வைராக்கியம் உங்களுக்கு, அந்த வைராக்கியம் வரணும் சகோதரியே, உங்களுக்கு அந்த வைராக்கியம் வேணும். தேவன் உன்னோடு இருக்கிறார், உன் கூட இருக்கிறார். ஆனா நீ அவரை விட்டுட்டு என்ன பண்ற, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள மாட்டேன். உன்னுடைய காரியங்களை அவர் என்ன பண்ற, அவரை வச்சு நீ ஜெயத்தை காண மாட்டேன். அந்த நேரத்துக்கு அவருடைய வார்த்தையை கேட்கிற, இருதயத்தில் வைக்கிற, அழுகுற. கொஞ்ச நேரம் வெளியே போன உலகத்தானை பார்த்தோம், அது என்ன பண்ற, அவர் வார்த்தையை மறந்துட்டு இந்த உலகத்தானுடைய காரியங்கள் கூட நீ நடக்கிற. உனக்கு எப்படி சந்தோஷம் வரும்? உன்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கப்படும்? நடக்காது. தேவனுக்கு எப்போது நீ உறவோடு இருந்தினா, தேவன் உன்னுடைய காரியங்களை எந்த நாட்டில் நீ வாழுகிற காலம் வரையிலும் அவருடைய கரம் எப்போதும் உனக்கு எந்த வேலையிலும் அவர் என்ன பண்ணுவாரு,
தேற்றுகிறவராயிருப்பார், உன்னை அரவணைக்கிறவராயிருப்பார், உன்னை வழி நடத்துகிறவராயிருப்பார், உன் கண்ணீரை துடைப்பவராயிருக்கிறார். அன்புள்ள தெய்வம். அன்பான சகோதரி சகோதரி, உண்மையிலே சொல்றேங்க, இயேசுவை போல இந்த உலகத்திலே தன் பிள்ளைகளும் இருக்கட்டும், தன் மனைவி இருக்கட்டும், உன்னுடைய மகள் இருக்கட்டும், பேரப்பிள்ளை இருக்கட்டும், அவங்க காட்டுகிற அன்பு குறைவானது. அவங்க தேவைகளை நீ சந்திக்கலன்னா அவங்க தூக்கி விரட்டிடுவாங்க வெளியே. எவ்வளவு நாட்கள், கொஞ்ச நாட்கள் தான் அந்த அன்பு அவங்களோடு இருக்கும். நீ அவங்களுக்கு ஒரு காரியம் செய்யலனா போப்பா, நீ என்னத்தை செய்யறப்பா, நீ என்னத்தை கொண்டு எனக்கு கொடுத்த, உன்னை அப்படியே நாவினால் வார்த்தையினால் உன் இருதயங்களை பாதிக்கும்படியாக தூசிக்கும்படியாக செய்வான் என் ஆண்டவர். நீ எவ்வளவோ அவரை என்ன பண்ற, வெட்கப்படுத்துற, அவர் ஆராதிக்கிறது இல்லை, அவரை துக்கப்படுத்துறோம், அவரை வேதனைப்படுத்துறோம். ஆனாலும் என் தெய்வம், என் அப்பா இசையா என்னை போதும் அவர் மார்பிலே என்னை சாய்த்து எனக்கு உறங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்து நான் ஜீவனோடு வாழ செழுமையா இருக்கணும் என் கரங்களை அவர் உயர்த்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவ நாட்கள் முழுவதுமாய் அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அன்பான சகோதரி சகோதரி, இந்த விதவினுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க. காலை வேளையில் அவருடைய வைராக்கியத்தினால் மறுத்து போன மகன் மீண்டுமாய் ஜீவனை கொடுத்து அவள் கையிலே ஆண்டவர் ஒப்புக்கொடுத்தார். கருவிலே ஒரு வயிற்றிலே கொடுக்கிற அந்த ஜீவனை அவர் கொடுத்தார். வளர்த்து பின்பும் அவன் மரித்து மீண்டுமாய் அவனுக்கு ஜீவனை தந்து இந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார். அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும், பசியா இருப்பார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தெய்வம் நம் தெய்வம். அந்த தெய்வத்தை விட்டு நீங்க விலகி இருக்காதீங்க. அன்பான சகோதரி சகோதரி, வாலிப பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில சதான உணர்வு ஆண்டவர் உண்மை உள்ளவர். இனி யாருடைய சிநேகத்துக்கு வைக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த ஓட்டலில் இருக்கிற எல்லாம் எனக்கு அநேகம் ஃப்ரெண்டுங்க எனக்கு அதிகம். நான் ஒரு யாராவது ஒரு கெட்ட மனுஷனோட படத்தை நான் ஒரு நாள் ஃப்ரெண்டு பிடிச்சிருவேன். ராயபுரம் போவேன், அங்க போகும்போது அந்த டப்பா கஞ்சி சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கேன் குடிப்போம், அப்படியே வாங்க குடிப்போம், அப்படி குடிப்போம். அந்த வீட்டுல இருக்க விற்கிறவன் எனக்கு சிநேகன் ஆகிடும். சார் நீ வாரம் வந்துடணும், நீ அக்கா நக்கல்மா, அக்கா நல்லா செஞ்சு கொடுக்குறீங்க மீன்லாம் நல்லா போனோம், எல்லாம் நல்லா இருக்கணும்க்கா அப்படின்னா, நீ வாடா வாரம் இங்க வாடா, நான் உனக்கு தரேன்டா. அப்படி ஒரு அன்பு காட்டினா தீங்கான வாழ்க்கை வாடும்போது ஒரு அன்பு. ஆனா அந்த அன்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, கொஞ்ச நாளைக்கு தான் நீடிச்சு. ஆனா ஆண்டவருடைய அன்பு நம்ம மறிக்கிற வரைக்கும், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த இந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள் இருக்குதோ இந்த நாட்கள் ஒரு நிமிடமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். நீ ஏன் துக்கப்பட்டு இருக்கிற, ஏன் வேதனைக்குள்ள உன் சரீரத்தை என்ன பாதிக்கப்படுத்துற? உன்னோடு இருக்கிறவர் யார்? பெரியவர். சாத்தியம் ஆகுமா? எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், ஒருத்தர் கொடுக்கணுமே, அது எப்படி கொடுக்க முடியும் நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் கூட இருந்துட்டு மட்டும் கொடுத்துட முடியுமா? இல்ல. அன்பான சகோதரி சகோதரி, நீ நினைக்கிற காரியம் விசுவாசம் இருதயத்தில் இருந்தா அப்படிப்பட்ட காரியங்களை பேச வைப்போம். ஆண்டவர் உங்க இருதயத்தில் இருந்தார்னா அப்படிப்பட்ட வார்த்தை வராது. அங்க உனக்கு ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை வரும். எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? தேவன் மேல் வைத்திருக்க அளவுக்கு இல்லாத அன்பு அவர் மேல் நம்ம வைத்திருக்கிறார். எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், நான் வேலை செய்யலையே, நான் யாருக்கிட்டே போய் நான் கொடுக்கலையே, வீட்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் உன்னுடைய நோக்கத்தை கண்டு யாரும் இப்போது நீ செய்திருப்பாய் நன்மை, யாராவது ஒரு மனிதனுக்கு நீ நன்மை செய்திருப்பாய், இரவெல்லாம் நினைச்சு படுத்திருப்ப, காலையில் எழுந்த போது எப்படி கிடைக்கும் நினைப்ப. ஆண்டவர் இரவே அவனை சந்தித்திருப்பார், இரவே சந்தித்திருப்பார். அவனை போ மகனே, அவனை உன்னுடைய நினைவு அவனுக்கு காட்டுவார் ஆண்டவர். அந்த நாள் அவனுக்கு வந்து நன்மை செய்தானே, நீ அவனை மறந்து இருக்கிறியே, நீங்க நல்லா இருக்கிறியே, அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறானே, உருவத்தை அவனுக்கு காட்டுவாரான், அவன் தூக்கத்துல காட்டுவாரான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி. அவன் தேடி ஓடியாருவான். தேடி வந்து காலையில நீ எதிர்பார்க்காத உட்காந்து சோகமா இருப்ப, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படி கொடுக்க போறாரு. ஆனா அவனுடைய விசுவாசம் பெரிதா இருக்கும். மனுஷன் தானே நம்ம சரீரம் தானே, எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அலட்சியமா தான் இருக்கும்.
ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு இருக்க இருக்க உங்களுக்கு அலட்சியம் என்ன ஆகும்? அது பலன் அடையும். அவன் தேடி கொண்டு வந்து, ஐயா அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சீங்களே, நான் கஷ்டப்படும் போது என்கிட்ட காசு இருக்கு, நிறைய இருக்குது, என் மனசுல தோணுச்சு, உங்களை நினைச்சு பார்த்தேன், உங்களை வந்து சும்மா ஒரு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பான். ஆண்டவர் பாருங்க, அவனை கொண்டு வந்தாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன தேவையா? அவன் இருதயம் அவனுடைய இருதயம் கட்டப்பட்ட இருதயம். அது ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் வார்த்தை நீ அவர்கிட்ட கேட்கும் போது அவர் போய் அந்த இருதயத்தை உடைத்து அவனை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா ஐயா, அன்னைக்கு செஞ்சீங்களா அந்த உதவி, இதாங்க காசு வச்சுங்க ஐயான்னு சொல்லி கொடுப்பான். ஆனா அவனுடைய விருப்பம் காசு எவ்வளவு? அன்பான சகோதரனே சகோதரியே, உனக்கு 1000 ரூபாய் தேவைப்படும். ஆனா அந்த மனுஷனிடத்துல நீ சொல்லல எனக்கு 1000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் கொடுன்னு. ஆனா அவன் கையை மடைத்து உங்ககிட்ட கொடுக்கும் போது அதை வாங்கி நீ பேசி அவன் வெளியே போகும்போது திறந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதம். அல்லேலூயா. அந்த 1000 ரூபாய் அவன் கையில இருக்கும். அந்த இவ்வளவு பெரிய காரியம் செய்கிறவர் பார்த்தீங்களா, அவர் அல்பமா நினைக்காதீங்க. மனுஷனுடைய சிந்தனை எப்போ பார்த்தாலும் அல்பமா தான் நினைப்பான். அவர் வைராக்கியத்தோட எந்த காரியத்தை ஜெய கொள்வோன்ற விசுவாசம் இருக்காது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போது ஆண்டவர் செய்வார் என்று அந்த நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு எப்போது ஜெயம் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். அந்த இடத்தை கூட நான் என்ன பண்ணேன், இந்த காலேஜில் ஒரு 1/2 கிரவுண்ட் இடம், ஒரு வீடு கட்டி இருக்கலாம். மாசமானா நமக்கு ஒரு வாடகை வந்திருக்கும். அந்த வாடகை நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஆனாலும் தேவன் எனக்கு ஜீவனை தந்தார் சொல்லி எங்க வீட்டுல சொல்லிட்டு உடனே நான் பண்ண இருக்கிற நகை ஆட்டை எல்லாத்தையும் வித்து போய் எங்க அம்மா கூட்டின்னு போயிட்டு நான் பண்ணாமா, எங்க அம்மா சொன்னாங்க, டேய் நான் குளிக்க போட்டேன்டா. எங்க அம்மா ஊழியம் செஞ்சோம், இத்தனையே வருடங்கள் தேவனுக்காக ஊழியம் செஞ்சது எங்க அம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, டேய் நான் குளிக்க போட்டேன், உன் பேர் தான் வருது, 3 வாட்டி உன் பேர் வருதுடா. இதுல எனக்கு ஆச்சரியமா இருக்குடா, உன் பேர் வருது, நீ தானே அந்த ஸ்தலத்தை கட்டணும். நான் சொன்னேன், அம்மா நான் கோவக்காரன், எனக்கு பேச தெரியாது, யாருடைய அன்பா பேச தெரியாது, நான் போய் எப்படிமா நான் அந்த சர்ச்சையை நடத்துறது, ஆலயத்தை எப்படி நான் நடத்துறது, ஆலயம்னா சும்மாவாமா, அதுக்கு பைபிள் கிளாஸ் படிக்கணும், அதுக்கு சில கவர்மெண்ட்டுடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் ஒரு அந்த டாக்குமெண்ட் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. துதி கன மகிமை ஏறெடுக்கிறாய் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக.